பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வசனம் லூக் சாப்டர் 19 verse 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆண்டவர் சகேயுன்னு சொல்லப்படுற ஒரு மனுஷனோட வீட்டுக்கு தங்க போகிறார். 5வது வசனத்தில் நான் உன் வீட்டில் வந்து தங்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சகேயு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய சொத்தில் பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர் கன்ஃபஸ் பண்ணுறார். ஏன் திடீர்னு சகேயு மனம் திரும்பினார்? பாருங்க, ஆண்டவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் சகேயுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருந்தார். சகேயுவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இது, என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாருன்னு சகேயு யோசிக்க ஆரம்பித்தார். அவருடைய சகேயோட வீட்டை சுற்றி சகேயு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாமே அநியாயமாக சம்பாரித்த பணம், அநியாயமாக வரி வசூலித்து சம்பாரித்த பணம், ஏழைங்களோட பணம், அது எல்லாத்தையும் சகேயு பார்க்குறாரு. அவருக்கு புரியுது, இதனால தான் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு அவர் உணர்றார். உடனே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய சொத்தில் பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி மனம் திரும்புகிறார். 9வது வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நமக்குள்ளே இருந்து வெளியே அனுப்புகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு வரும். அன்னைக்கு தான் அவர் பேசுவார், அது வரைக்கும் அவர் பேச மாட்டார். ஆகவே இன்னைக்கே நமக்குள்ளே இருக்கிற அவருக்கு பிடிக்காத காரியங்களை வெளியே அனுப்பி விடுவோம். அவர் நம்மளை மன்னித்து நம்மளை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.